வணக்கம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான விஷயம் பத்தி பேச போறோம். தமிழ்நாட்டுல மழை பெஞ்சா ஏன் ரோடு உடையுது? ஏன் நம்ம ஊர்ல ஒரு பாலம் கட்டினா அது 2 வருஷத்துல விரிசல் விடுது? ஊழல். இதுதான் நீங்க சொல்ற பதில். கரெக்டா? ஆனா இந்த ஊழலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் மற்றும் எகனாமிக் காரணத்தை நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா ஒரு பயங்கரமான ப்ரொபோசல் பத்தி பேச போறோம். லெட்ஸ் டைவ் இன். அந்த ஒரு ரோடு, அந்த ஒரு கமிஷன். ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுப்போம். அங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ரோடு போட அரசு அனுமதி கொடுக்குது. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு அரசு கொடுக்கிற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோட தினசரி சம்பளத்தை விட ரொம்ப கம்மியான ஒரு ஹானரேரியம் தான் கிடைக்குது. ஆனா அந்த தலைவருக்கு வர்ற செலவுகள் எவ்வளோ? ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போகணும், அரசு ஆபீஸ்க்கு அலையணும், டீ செலவு, பெட்ரோல் செலவுன்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. 1, நேர்மையா இருந்துட்டு கடனாளி ஆகிறது. 2, கான்ட்ராக்டர் கிட்ட 10% கமிஷன் கேட்கறது. அவர் 2வது ஆப்ஷனை எடுக்கிறாரு. இப்போ கான்ட்ராக்டர் யோசிக்கிறாரு. 10 லட்சத்துல 1 லட்சம் கமிஷன் போயிடுச்சு. ஏன் லாபம் 1 லட்சம். அப்போ 8 லட்சத்துல நான் ரோடு போடணும். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு? தார் அளவை குறைப்பாரு, ஜல்லிய குறைப்பாரு. விளைவு, அடுத்த மழையில ரோடு அவுட். தீர்வு என்ன? இங்கதான் நம்ம ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வரோம். ஊழல் ஏன் நடக்குது? அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய வருமானம் இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. அப்போ நாம ஏன் இதை அபிஷியலா மாத்தக்கூடாது? ப்ரொபோசல் இதுதான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பட்ஜெட்லயும் ஒரு 5% முதல் 10% வரை உள்ளாட்சி நிர்வாக கட்டணம், அதாவது லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா ஒதுக்கிடணும். அதாவது 10 லட்சம் ரூபாய் ரோடுனா 50,000 ரூபாய் அரசு அந்த தலைவருக்கோ அல்லது அந்த உள்ளாட்சி அமைப்புக்கோ லீகலா கொடுத்துடணும். இது அவங்களுடைய இன்கம் சோர்ஸ். இப்போ அவங்களுக்கு கமிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இதனால என்ன மாற்றம் நடக்கும்? இப்போ அந்த தலைவர் கான்ட்ராக்டர் கிட்ட போய் எனக்கு காசு கொடுன்னு கேட்க மாட்டாரு. மாறாக, அரசு எனக்கு என் பங்கை கொடுத்துடுச்சு, இப்போ நீ ரோட கரெக்டா போடலன்னா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு போலீஸ் மாதிரி நின்னு வேலையை வாங்குவாரு. ஏன்னா 1, அவருக்கு கமிஷன் தேவையில்லை, கை நிறைய சம்பளம் வருது. 2, வேலை நல்லா நடந்தா அவருக்கு அடுத்த முறை ஓட்டு கிடைக்கும். 3, கான்ட்ராக்டருக்கும் கமிஷன் கொடுக்கணுங்கிற பயம் இல்லாததுனால தரமான பொருளை பயன்படுத்துவாரு. நம்ம கன்க்ளூஷன், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அந்த ஊழல் ஏன் நடக்குதுங்கிற ஓட்டையை அடைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை சிஸ்டமே கொடுத்துருச்சுன்னா அவன் தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது மூலமா குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும், நம்ம வரி பணமும் வீணாகாது. என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தா ஊழல் குறையுமா? இதோட சாதக பாதகங்கள் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.